சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரிஸோட 21st மேட்ச் எம்ஐ கேப்டவுன் தென் டர்பான் சூப்பர் ஜெயின்ஸுக்கு இடையில நியூலாண்ட்ஸ் கேப்டவுனில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். கேப்டவுன் பொறுத்த வரைக்கும் டீசன்ட் பேட்டிங் ட்ராக், ஆவரேஜாக 170, 180 ரேஞ்சில் ஸ்கோர் வருது. 2 இன்னிங்ஸ்லையும் இனிஷியல் 10 ஓவர்ஸ் பேட்டர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இங்கே ஓப்பனர்ஸ் எல்லா மேட்ச்லையும் டீசெண்டாக ஆடுவாங்க. இன்னிங்ஸோட செகண்ட் ஹாஃபில் பிச்சு கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். ஸ்பின்னர்ஸுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். தென் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுற பேசஸும் இங்கே அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தென் செகண்ட் ஹாஃபில் பவுல் பண்ணுற பவுலர்ஸை டீமில் அதிகமாக ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். எம்ஐ இந்த சீசனில் இங்கே ஆடின 2 மேட்ச்லையும் வின் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இங்கே 14 சவுத் ஆஃப்ரிக்கா T20 மேட்சஸ் நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 8 டைம்ஸும் இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 170 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 204 ரன்ஸை சன்ரைசஸும் லோவஸ்ட் ஸ்கோர் 80 ரன்ஸை எம்ஐ கேப்டவுனும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 153 டைம்ஸும் 150 to 169 3 டைம்ஸும் 170 to 189 6 டைம்ஸும் எபோவ் 190 2 டைம்ஸும் இங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எம்ஐ கேப்டவுன் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச்சில் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் அகேன்ஸ்ட் டர்பான் அபாண்டட் ஆச்சு. லாஸ்ட் மேட்ச்சில் 11ல் சேஞ்சஸ் பண்ணல, சேம் 11ஓட தான் போனாங்க. டிவல்டு பிரவிஸ் தென் இங்கிரமோட பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் புவராக இருக்குது. ஸோ வேறு பேட்டர்ஸை ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். மற்றபடி சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. ஜார்ஜ் லிண்டே, ட்ரெண்ட் போல்ட், ரபாடா, போஸ்ட் தென் ரஷீத் கான் ஃபோர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சம்டைம் ரீசா ஹேண்ட்ரிக்ஸ் தென் போர்ஜியேட்டர் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் ஜார்ஜ் லிண்டே, ட்ரெண்ட் போல்ட் தென் ரபாடா பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் ரபாடா, ட்ரெண்ட் போல்ட், போஸ்ட் தென் ரஷீத் கான் பவுல் பண்ணுவாங்க. டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் 7 மேட்ச்சில் 4 மேட்ச் லாஸ் ஆகிருக்காங்க. டேபிள் பாட்டமில் இருக்காங்க. அடுத்த எல்லா மேட்சும் வின் பண்ணால் மட்டும்தான் பிளே ஆஃப் பற்றி யோசிக்க முடியும். கிளாஸ் அண்ட் ஃபார்மில் இல்லாதது இவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சில் பிரண்டன் கிங் தென் பிரட்டோரியஸை ட்ராப் பண்ணிவிட்டு ஜேஜே ஸ்மட்ஸ் தென் கிறிஸ் ஓக்ஸை எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மேட்சுக்கு எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க பார்க்கணும். கிறிஸ் ஓக்ஸ், நவீன், ஜூனியர் டாலா, மகாராஜ் தென் நூர் அகமது ஃபோர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சம்டைம் மல்டர் தென் ஸ்மார்ட்ஸ் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். பவர் பிளேயில் கிறிஸ் ஓக்ஸ், ஜூனியர் டாலா தென் நவீன் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸில் நவீன், ஜூனியர் டாலா, நூர் அகமத் தென் கிறிஸ் ஓக்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எம்ஐ கேப்டவுன் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 89 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இந்த வென்யூவில் எகென்ஸ்ட் JSK. இங்கே சூப்பராக ஆடி இருக்காரு. 41 ஆவரேஜில் 454 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக இந்த வென்யூவில் 100 எல்லாம் அடிச்சிருந்தாரு டெஸ்ட் மேட்ச்சில். அகேன்ஸ்ட் டர்பான் 33 ஆவரேஜில் 132 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆட முடியும். வாண்டர் டூசன் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. 35 ரன்ஸ் ஆவரேஜாக ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ரீசெண்டாக கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வென்யூலையும் நல்லா ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் 31 ஆவரேஜில் 310 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டர்பான் 31 ஆவரேஜில் 122 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. 35 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. இந்த சீசனில் ஒரு மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. மற்றபடி 20-30 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூவில் JSKக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சுக்கு பவுல் பண்ணுவாரா டவுட்டு தான். பட் இந்த வென்யூவில் டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் நல்லா ஆட முடியும். ஸோ பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட சான்ஸ் இருக்குது. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 94 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்கேஸ் பவுல் பண்ணால் விக்கெட்ஸ் எடுக்கலாம். பட் ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணுங்க. அகேன்ஸ்ட் டர்பான் 24 ஆவரேஜில் 119 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டிவல்டு பிரவிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் சன்ரைசர்ஸுக்கு அகேன்ஸ்டாக 50 அடிச்சது. அதுக்கு பிறகு ஒரு மேட்ச்சில் கூட பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்கேஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகிட்டா ஸ்டடி பண்ணி ஆடலாம். இந்த வென்யூவில் 23 ஆவரேஜில் 234 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டர்பான் 4 இன்னிங்ஸில் 39 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கோலின் இங்கிரம் நம்பர் 4 இல்லை 5 ஆடலாம். சுத்தமாக ஃபார்மில் இல்லை. ஓவராலாக சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸ்லையும் நம்பர்ஸ் கிரேட்டாக இல்லை. இந்த சீசனில் 4 இன்னிங்ஸில் 41 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 45 பால்ஸ் ஆடி இருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு இன்னிங்ஸில் 7 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அகேன்ஸ்ட் டர்பான் 15 ஆவரேஜில் 58 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவராலாக சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸ்ல 12 ஆவரேஜில் தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. போர்ஜியேட்டர் மிடில் ஆர்டரில் பேட்டிங் ஆடுறாரு. டீசன்ட் பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 5 எடுத்திருந்தாரு. தென் நெக்ஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பவுல் பண்ணுறதில்ல. பேட்டிங்லேயும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை.
பட் ரீசன்ட் பேட்டிங் ஃபார்ம் ஓவராலாக நல்லா இருக்கு. இந்த வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 77 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் டர்பான் 2 இன்னிங்ஸில் 57 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணுங்க, பேட்டிங்கில் டீசெண்டாக ஆட முடியும். சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஜார்ஜ் லிண்டே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, 1-2 விக்கெட் எடுக்கிறாரு. தென் பேட்டிங்கில் எம்ஐ கேப்டவுன் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. ஸோ ஜார்ஜ் லிண்டே பேட்டிங்கில் 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கே பேட்டிங்கில் நம்பர்ஸ் பெருசாக இல்லை, பட் பவுலிங்கில் 12 மேட்ச்சில் 12 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் டர்பான் பவுலிங்கில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் இங்கே பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும், டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கார்வின் போஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், டெத் ஓவர்ஸில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ரீசெண்ட் டைம்ஸில் டொமஸ்டிக்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. டீசன்ட் பேட்டரும் கூட ரீசெண்ட் டைம்ஸில் பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே ஆல்மோஸ்ட் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டாக ஆட முடியும். கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ண முடியும். ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். லாஸ்ட் 3 மேட்ச்லையும் கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 7 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் டர்பான் 2 மேட்ச்சில் விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இங்கே செகண்ட் ஹாஃபில் விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் டீசன்ட் பேட்டரும் கூட லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங்கில் ப்ரமோட் ஆகி 5th டவுனில் ஆடி இருந்தார். பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆடக்கூடிய பிளேயர், ஸோ டீமில் கன்சிடர் பண்ணணும். ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார், விக்கெட் டேக்கிங் பவுலர். பட் லாஸ்ட் 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கல. இந்த வென்யூவில் 10 இன்னிங்ஸில் 9 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த சீசனில் இங்கே 2 இன்னிங்ஸில் 2 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. தென் எகென்ஸ்ட் டர்பான் 3 இன்னிங்ஸில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு, ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு, பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. மற்றபடி 4 மேட்ச்சில் 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இங்கே இனிஷியலாக பிச்சில் பெருசாக சப்போர்ட் கிடைக்காது. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். இங்கே பவுல் பண்ண 2 மேட்ச்லையும் விக்கெட்ஸ் எடுக்கல. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. டர்பான் சூப்பர் ஜெயின்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் டீகாக் அண்ட் கிளாசன். டீகாக் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் ஓப்பன் பண்ணியிருந்தாரு. ஓப்பனிங்கில் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், ஸோ இந்த மேட்சுக்கு டீசெண்டாக ஆட முடியும். பட் இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 34 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் எம்ஐ 4 இன்னிங்ஸில் 79 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இங்கே ஓப்பனர்ஸ் நல்லா ஆட முடியும். ஹென்ரிச் கிளாசன் லாஸ்ட் மேட்ச் 1 டவுனில் ஆடி இருந்தார். எல்லா மேட்சுக்கும் பேட்டிங் ஆர்டர் மாற்றி மாற்றி ஆட வைக்கிறாங்க. நல்ல பிளேயர், பட் இந்த சீசனில் ரொம்ப போராக ஆடிட்டு இருக்காரு. இந்த மேட்சுக்கு 1 டவுனில் ஆடினா டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. சம்டைம் நல்லா ஆடலாம். குவாலிட்டி பிளேயர், பெரிய இன்னிங்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 65 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் எம்ஐ 4 இன்னிங்ஸில் 127 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசெண்டாக ஆடி இருக்காரு. கிராண்ட் லீக்ல மஸ்டாக ட்ரை பண்ணுங்க. கேன் வில்லியம்சன் லாஸ்ட் மேட்ச் நம்பர் 4ல் ஆடி இருந்தாரு. பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. டீசென்ட் பிளேயர், ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 50 அடிச்சிருந்தாரு. தென் ஒரு மேட்ச் எகென்ஸ்ட் சன்ரைசர்ஸ் 44 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. மற்றபடி பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. டீசென்ட் பிளேயர். ரீசன்ட் டெஸ்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸ்டெடி பண்ணி ஆடலாம். 30-40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பிரிட்ஸ்கி பேட்டிங் ஓப்பன் பண்ணுவார். நல்ல பிளேயர், பட் இந்த சீசனில் இன்னும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணல. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீமில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மேட்சுக்கு ரிஸ்காக டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே ஓப்பனர்ஸ் நல்லா ஆட முடியும். இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 69 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் எம்ஐ 3 இன்னிங்ஸில் 135 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நல்லா ஆடி இருக்காரு. ஸோ டீமில் கன்சிடர் பண்ணுங்க. இந்த மேட்சுக்கு நல்லா ஆடலாம். மல்டர் நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாரு. ஆவரேஜாக 25-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூவில் 4 இன்னிங்ஸில் 144 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் எகென்ஸ்ட் எம்ஐ 4 இன்னிங்ஸில் 80 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசென்ட் பிளேயர். இனிஷியலாக 2-3 மேட்சஸில் பவர் பிளேயில் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. பட் லாஸ்ட் 2-3 மேட்சஸாக பவுல் பண்ணல. பவுலிங்கில் விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. பட் ஒரு பேட்டராக டீமில் கன்சிடர் பண்ணணும். 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஜே ஸ்மார்ட்ஸ் டீசென்ட் ஆல்ரவுண்டர். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்கில் 32 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் பவுல் பண்ணல. இந்த மேட்சுக்கு சம்டைம் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். இந்த வென்யூவில் பேட்டிங்கில் 4 இன்னிங்ஸில் 31 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுக்கல. எகென்ஸ்ட் எம்ஐயும் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நம்பர்ஸ் பெருசாக இல்லை. பட் பேட்டிங் தென் பவுலிங் பண்ண சான்ஸ் இருக்கிறதால கிராண்ட் லீக்ல கன்சிடர் பண்ணுங்க.
நூர் அகமது லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். கன்சிஸ்டண்டாக விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிற பவுலர். இங்கேயும் செகண்ட் ஹாஃபில் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். இந்த வென்யூவில் ஒரு மேட்ச் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் எம்ஐ 2 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர் டீமில் கன்சிடர் பண்ணுங்க. கிறிஸ் ஓக்ஸ் பவர் பிளேல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் டெத் ஓவர்ஸில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறாரு. இனிஷியலாக 1-2 மேட்சஸில் 2 விக்கெட்ஸ் வச்சு எடுத்திருந்தாரு. பட் ரீசெண்டாக ஒரு விக்கெட்டு தான் மேக்ஸிமம் எடுக்கிறாரு. இங்கே இனிஷியலாக பிச்சில் சப்போர்ட் கிடைக்காது. டெத் ஓவர்ஸில் விக்கெட்ஸ் எடுத்தா உண்டு. டீசன்ட் பேட்டரும் கூட பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா 15-20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். கேஷவ் மகாராஜ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். எவ்ரி மேட்ச்லையும் மினிமம் ஒரு விக்கெட் ஆகுது எடுக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா T20ஸில் ஆல்மோஸ்ட் மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் வச்சு தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூவில் 4 மேட்ச்சில் 5 விக்கெட் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் எம்ஐ 5 மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. மினிமம் ஒரு விக்கெட் எடுக்கலாம். நவீன் உல் ஹக் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறாரு. ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. மற்றபடி நம்பர்ஸ் பெருசாக இல்லை. இந்த வென்யூவில் 3 இன்னிங்ஸில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் எம்ஐ 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜூனியர் டாலா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவார். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணுறாரு. கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலும் விக்கெட்ஸ் எடுக்கிற பவுலர். இந்த வென்யூவில் 2 மேட்ச்சில் 2 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. எகென்ஸ்ட் எம்ஐ ஒரு மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. விக்கெட் டேக்கிங் பவுலர். இந்த டீமை பாருங்க. 2 டீமோட டாப் ஆர்டர் பேட்டர்ஸையும் இதில் ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் கேன் வில்லியம்சனுக்கு பதிலாக கிளாசனை ட்ரை பண்ணலாம். இல்லை போர்ஜியோட்டரை கூட ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல கிளாசன், போஸ்ட், ஸ்மார்ட்ஸ், ட்ரென்போல்ட், நவீன் உல் ஹக் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஜார்ஜ் லிண்டே, ரிக்கல்டன், தென் வாண்டர்டூசனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல டிகாக், ஹென்ரிச் கிளாசன், ஹென்ட்ரிக்ஸ், தென் பிரிட்ஸ்கியை கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராமில் கொடுக்கப்படும். மிக்க நன்றி.